தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக யூடியூபர்ஸ்க்கு எதிராக தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வகுக்கப்படுறதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, யூடியூபர்ஸ்க்கு ஃபேவராக ஒரு வேலையை யூடியூபே பண்ணியிருக்குங்க. புதுசாக இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ்க்கு ஜாக்பாட்ன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, அது உண்மையா? அப்படி என்ன சேஞ்சஸை யூடியூப் கொண்டு வந்திருக்கு? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கான்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடறேன். அப்போதான் கான்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். முதல்ல யூடியூப் ஆட் ரெவென்யூ அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குங்க. இது கூடவே இந்த டாலர் சிம்பிளை பேஸ் பண்ணி கலர்ஸை சொல்லுவாங்க. இதை நான் சொல்லிடுறேன். இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்ததால் மட்டும் எனக்கு ஏர்னிங் வந்துடாதுங்க. என் சேனல் முதல்ல மானிட்டைஸ் ஆகிருக்கணும். இட் மீன்ஸ் நான் போடுற வீடியோக்கு காசு கொடுக்க யூடியூப் ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் பேசிக்கான விஷயம். அப்படி நான் போடுற வீடியோ இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ ஆட் பிளேஸ் ஆகுது, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். புரியுதா? 1000 வியூஸ்க்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ன்ற மாதிரியும் ஒரு கேட்டகரி இருக்குது. பட் அதில் பெருசாக ரெவன்யூ எடுக்க முடியாதுங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ண தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ரெவன்யூ பார்ப்பாங்க. புரிஞ்சிச்சா? இதைத்தான் ஆட் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. இதுலேயே நாங்கள் வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டிருப்போம். இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம்னாக்கா அது ப்ரைவேட்டில் விழுந்துடும். யூடியூப்பில் சில விஷயம் நடக்கும். அதாவது இந்த வீடியோக்கு நம்ம மானிட்டைஸ் எனேபிள் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, காசு கொடுக்கலாமா வேணாமான்னு. ஓகே, நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாருக்கும் உட்படுத்த அந்த வீடியோ இருக்குன்ற பட்சத்தில் டாலர் சிம்பிள் பிளேஸ் ஆகும் கிரீன் கலரில். கிரீன் கலர்னா உன் வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் இதுவே எல்லோ கலரில் டாலர் சிம்பிள் பிளேஸ் ஆகுது அப்படின்னா லிமிட்டட்னு அர்த்தங்க. இட் மீன்ஸ் உன் வீடியோவில் ஆட் சம்மந்தமான எந்த பேமெண்ட்டும் வராதுப்பா, ஆட் பிளேஸ் ஆகாதுப்பா அப்படின்னு அர்த்தம். மொதல் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிச்சா? ஓகே. ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கான்டென்ட் கைட்லைன்ஸு. இப்போது டிவி சேனல்ஸ் பார்க்குறோம்ல, அதில் உச்சகட்ட ஆபாச காட்சியில் வர்றப்ப அதை ட்ரிம் பண்ணுறது, அங்கே பிளர் பண்ணுறது, கெட்ட வார்த்தையில் மியூட் பண்ணி இது போலாம் பார்ப்போம். ஏன்னா இதை பண்ணணும் ஒரு டிவி சேனல். பிகாஸ் லைசன்ஸ்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்க ஏதாவது சொதப்புறாங்க அப்படின்னா மேலே பதில் சொல்லணும். ஆனால் யூடியூபுக்கு அரசு கைட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. அரசோட கட்டுப்பாட்டில் கிடையாது. ஃபுல்லாக யூடியூப் இருக்குல்ல, அதோட கட்டுப்பாட்டில் தான். ஸோ அவங்க வைக்கிறது தான் சட்டம். இது மாதிரி இவங்க ஒரு கைட்லைனை வகுத்திருப்பாங்க. ஏன்பா உன் சேனலில் வீடியோ போடுற, அதில் ஆடெல்லாம் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு நியூடிட்டி இருக்கக்கூடாது, நீ சிற்பத்தை காட்டு, ஆனாலும் நிர்வாண கோலத்தில் இருக்க சிற்பம்லாம் காட்டக்கூடாது, நீ அதை தெய்வீகமாக பார்ப்ப, உலக மக்களுடைய பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு லிமிட் பண்ணுறவங்களா இருக்காங்க யூடியூப்ல. தெரியுமா? இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்கு தனியாக கைட்லைன்ஸ் வகுத்துருக்காங்களா? ரைட்டு. இந்த 2 விஷயம் புரிஞ்சிச்சுல மக்களே. இப்போ கான்டென்ட் ட்ராவல் பண்ணும். ரீசெண்ட் டைமாகவே யூடியூப் இந்த கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க. நான் உட்பட கிரியேட் பண்ணுற முதல்ல கான்டென்ட்ஸை ஃபுல்லாக இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி அவங்க எல்லார்கிட்டையும் சஜஷன்ஸை கேட்பாங்க. என்னங்க நீங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் ரெவன்யூ கரெக்டாக வருதா, ஏதாவது குளறுபடி ஆகுதா, அது இதுன்னு கேட்பாங்க. இவெல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஒரு 4-5 நாளாகவே எல்லா சேனலும் அவஸ்தப்பட்டோம். ரெவன்யூ ஃபுல்லாக ட்ராப் ஆகி 0ல் நின்று சேனல் வியூஸ் எதுவுமே போவாங்க. எல்லாருமே அவஸ்தப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது போல் கருத்து கேட்குறாங்களே, அந்த டைமில் நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ட்ராமா ஆர் அபியூசிவ் இதை பேஸ் பண்ண சில கான்டென்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி நாங்கள் சொல்லுவோங்க, விழிப்புணர்வுக்காக பேசுவோம். ஆனால் அதுக்கே யூடியூப்பில் காசு கொடுக்க மாட்டீங்க. 1. 2வது, பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நாங்கள் எடுத்து மக்கள்கிட்ட விவரிப்போம், அதுக்கும் காசு கொடுக்க மாட்டீங்க, கட் பண்ணிடுறீங்க. 3. அபார்ஷன் இருக்குல்ல, இதை பற்றி நாங்கள் வாயை திறந்தாலே கட் பண்ணிடுறீங்களே, எதுக்கு அது காசு கொடுக்க மாட்டீங்க? 3. 4வது, இந்த டிராமடைஸ்டு ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அதாவது ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த ஒரு கதையை நீங்கள் பார்த்தாலே கேட்டாலே போதும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அந்த விஷயங்கள். அப்புறம் இந்த பர்சனல் நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இதை செட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி டாபிக்கல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது வரைக்குமே மானிட்டைசேஷன் அப்படின்றது இந்த எல்லோ டாலர் அப்படின்றதான் பிளேஸ் பண்ணிவிடுவாங்க, கிரீன் டாலரை கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கான்டென்ட்ஸில் அத்துமீறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. ஒரு சேனல் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள 3 ஸ்ட்ரைக்ஸை வாங்கிச்சு அப்படின்னா அந்த சேனல் டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன ரீசனை சொன்னாலும் யூடியூப் அந்த சேனலை திரும்ப கொடுக்காது. ஒரு சப்ஸ்கிரைபரை வச்சிருந்தாலும் இதே நிலைமை தான், 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருந்தாலும் இதே ரூல் அவங்களுக்கும் பொருந்தும். வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கிரியேட்டர்ஸ் யூடியூப் கிட்ட சொல்லிட்டாங்களா?
யூடியூப் இப்போ என்ன பண்ணிருக்கு, அவங்களோட பாலிசியில் பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி ரிலாக்ஸேஷன் இப்போ பண்ணப்பட்டிருக்குல்ல, இதன் மூலமா கான்ட்ரவர்ஷியல் கான்டென்ட் இருக்கு பாருங்க, இதுல இதுக்கு முன்னாடி இந்த கிடுக்குப்பிடிலாம் இனிமே இருக்காதுப்பா, நீ உன்னோட சுதந்திரத்தை கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், கிரியேட்டர்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், யூடியூபர் ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். எப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ யூடியூப்ல வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த பைசா மொத்தமாக நம்மளுக்கும் வந்துடாது, அங்கே ஷேர் போகும். ஏன்னா யூடியூப்ல இருந்து நம்ம பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணுறாங்க, 2 இதெல்லாம் சர்வீஸாக பண்ணுறாங்க, இல்லை மியூசிக்லாம் கொடுப்பாங்க ஆடியோ லைப்ரரியில இருந்து, இதெல்லாம் பண்ணுறதுல அவங்க ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டு பேலன்ஸாக நம்மளுக்கு வரும். புரியுதா? ஸோ ஒரு கிரியேட்டரோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக மேலே யூடியூப்ல ரெவன்யூ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிக்கஸ்ட் சேஞ்ச் இப்போ பாலிசியில் பண்ணியிருக்காங்களே, இது கிரியேட்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நினச்சிடாதீங்க மக்களே, அவங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்கு. இந்த உண்மை புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இப்போ கிரியேட்டர்ஸ் ஃபுல் ஆட் ரெவன்யூவை சென்சிட்டிவ் டாபிக்ஸ் பேஸ் பண்ணியும் அவங்களால பெற்றிருக்க முடியும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லோ அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இனிமே அந்த எல்லோ அடிக்கிற படலம் பெருசாக குறைய ஆரம்பிச்சிடும் மக்களே. ஆனால் 100% முழுமையான சொல்ல முடியாது, அது ஏன்ட்டு நான் போக சொல்கிறேன். ஸோ அபார்ஷன் சம்மந்தமாக வீடியோ மேக் பண்ணுறவங்க, செல்ஃப் ஹார்ம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கீனாக வாட்ச் பண்ண யூடியூப், அதுலேயே இப்போ பகுதி அளவுக்கு தளர்த்திட்டாங்க. மூணாவதா தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிறது. ஆக்சுவலாக அந்த வார்த்தையை, ஒரே வார்த்தை தா லைன் முடிகிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதுவே அதுக்காக வேறு மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு தெரியாத மக்கள், இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துட்டாலே போதும் எல்லோ அடிச்சிருவாங்க. ஸோ இனிமே அது சார்ந்த தளர்வா, இது கூடவே டொமஸ்டிக் அண்ட் செக்ஷுவல் அபியூசஸ், இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கான்டென்ட்டாக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது சார்ந்த ஃபுல் ஆட் ரெவன்யூ பெறுவதற்கான வாய்ப்பு இதுக்கப்புறம் அதிகமாக எழுந்திருக்கு. ஓகே ரைட், இதெல்லாம். ஆனால் இதை நான் காமிக்கிறதுனா எல்லாத்தையும் ஃபோட்டோ அது சம்மந்தமான ஒரு ப்ரூட்டலான இமேஜெலாம் காட்ட வேண்டியதாக இருக்குமே, அப்பயும் காசு கொடுப்பாங்களா, ஆட் ரெவன்யூ ஃபுல்லாக கிடைக்குமா கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஸோ இந்த விஷயத்த முக்கியமாக மைண்டில் வச்சுங்க. ஒரு கிரியேட்டர்ஸும் நான் கிராஃபிக் வேல நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போது பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அதை மக்கள் கூட விவாதிக்கிறீங்க அப்படின்னா, அது சம்மந்தமான ஃபோட்டோ வீடியோவை பிளர் பண்ணாமல் போடுவோம் பார்த்தீங்களா, அதை பண்ணக்கூடாது. அதுதான் கிராஃபிக்கல் கான்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கிராஃபிக் கான்டென்ட்டாக தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இட் மீன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சால் பிளர் பண்ணுறதுலாம் போடவே போடாதீங்க, ஜென்ரலைஸ் ஃபோட்டோஸ் இமேஜஸ் வச்சு முடிச்சிருங்க ஃபுல்லாக. இது போல் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவோ இல்லைனா டாக்குமெண்ட்ரி பேஸ்லையோ, அப்படி இதுவும் இல்லைனா நம்ம சேனல் பண்ணுறோம்ல நியூஸ் பேஸில், இது போல் நீங்கள் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, ஆட் ரெவன்யூ ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதை விட்டு சும்மா போகிற நானும் கான்டென்ட் போடுறேன்னு சொல்லிட்டு யாராவது யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா இந்த விதி உங்களுக்கு பொருந்தாது. இதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபார்மேட் சொன்னோம் பார்த்தீங்களா, எஜுகேஷனல் பர்பஸ், டாக்குமெண்ட்ரி, நியூஸு, இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் அந்த ஃபுல் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கு சுத்தமாக பொருந்தாது. அப்படின்னா யூடியூப்ல ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவே கிடையாதா, அவ்வளோ தூரம் ஃப்ரீடம் கொடுத்தனால கிரியேட்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா அது எப்படி ராஜா கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுத்தனால தினமும் 100 பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கோம், அரசியல் ஃபுல்லாக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ரெஸ்ட்ரிக்டட் கான்டென்ட்ஸ் யூடியூப்ல இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சைல்டு அபியூஸு, சைல்டு டிராஃபிக்கிங், இதெல்லாம் நீ கான்டென்ட்டாக தொடவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஈட்டிங் டிஸார்டர் இருக்குல்ல, இதை பற்றின வீடியோஸு. மூணாவது, டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா கிராஃபிக் செக்மெண்ட், முதல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி கிராஃபிக், அந்த விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் எப்போவுமே ஆட் ரெவன்யூ எதிர்பார்த்துறாதீங்க. இது அந்த ஆட் ரெவன்யூ ஃபுல்லாக பெறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. சரி ரைட்டு, இந்த பாலிசி சேஞ்சை இப்போ தான் யூடியூப் கொண்டு வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே இங்கே சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ப்ரோ, ஆனால் அப்போலாம் எனக்கு $8 சிம்பிள் வந்துச்சு, அதாவது லிமிட்டட் கொடுத்துட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பல பேர் ஏங்குவீங்களா. உங்களுக்கான வழிகாட்டலையும் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போங்க, அங்கே எந்தெந்த வீடியோஸ்லாம் இது போல் லிமிட்டட் ஆட்ஸாக இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுங்கள். எல்லோ கலரில் அந்த டாலர் சிம்பிள் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஓகே இது நம்ம ரிவ்யூக்கு உட்படுத்துவோம் யூடியூப்பில் சொல்லி, இவங்க இப்போ சொன்ன கைட்லைன்ஸோடு இந்த வீடியோ மேட்சப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உட்படுத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் மேனுவல் ரிவ்யூக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இதை அப்ளை பண்ணி முடித்த பிற்பாடு இப்போ இருக்க விதிகள் இருக்குல்ல, இதோடு பொருத்தி பார்த்து இந்த வீடியோக்கு ஃபுல் ஆட் ரெவன்யூ கொடுக்கலாமா வேணாமன்ற முடிவை மேலே எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை பண்ணுங்க. சரி, இது நல்ல விஷயம் தானே ப்ரோ, இந்த பாலிசியில் இவ்வளோ தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு யாராவது கேட்குறீங்கன்னா, நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல விஷயம்லாம் சொல்ல மாட்டேன். நான் சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன், அது ஏற்றிருக்கக்கூடியதா இருக்கதா இல்லையான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மொதல் விஷயம், புதிய கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க யூடியூப் தளத்தில் இதுக்கப்புறம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கிரியேட்டர்ஸ் இந்த சென்சிட்டிவ் கான்டென்ட்ஸை ஏற்கனவே கவர் பண்ணிட்டு இருந்தாங்களே, சில பேர் கை விட்டுருப்பாங்க, இதை போட்ட ரெவன்யூ வர முடியாது எதுக்கு போடணும் அப்படின்ட்டு. அது மாதிரி ஆட்கள்லாம் திரும்ப பூஸ்டப் ஆவாங்க, திரும்ப சென்சிட்டிவ் கான்டென்ட்ஸ் அதிகமாக தேடி எடுத்து போட ஆரம்பிப்பாங்க. ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் முழுக்க சென்சிட்டிவ் கான்டென்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப பெருசாக மாறும். அடுத்த விஷயம், அட்வர்டைசர்ஸ் இருக்காங்களே, அவங்க நிறைய கிரியேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸை பெற முடியும். அதாவது நீங்கள் ஆடு கொடுத்துருந்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில் எப்படின்னா, இப்போ நாம் சென்னை முழுக்க
இவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைச்சா போதும், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கூகுளுக்கு பே பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும் போதெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பே பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கையில் இருந்திருக்கும். இவர் பெரிய கிரியேட்டர்ப்பா, இவர் சேனல் நம்ம ஆடு போனால் போதும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சென்சிட்டிவ் வீடியோஸ் நிறைய பண்ணி நிறைய சேனல் பூஸ்டப் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த அட்வர்டைசர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கையில் வந்துடும். இத்தனை கிரியேட்டர்ஸ் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு, ஓகேவா, அவங்களுக்கு பெனிஃபிட். ஸோ அவங்க விற்க நினைக்கிற கூட்ஸோ இல்லைனா சர்வீஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டில். இது ஃபேக் கான்டென்ட்ஸ் இருக்குல்ல, அதை அதிகப்படுத்தி விட்டுரும். முக்கியமான விஷயம் இதுதான். ஏற்கனவே ஒரு தொல்லை பிடிச்ச வேலையை பண்ணுவானுங்க. அதாவது ஒரு நடிகை சார்ந்து மரணம்னு அவங்களே செய்தியை போட்டுருவானுங்க. சம்மந்தப்பட்ட அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏமா நான் உயிரோட தான்பா இருக்கா அப்படின்ட்டு. இதுமாதிரி நிறைய ஃபேக் நியூஸை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சென்சிட்டிவ் கான்டென்ட் நான் எப்படி அப்ரோச் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு இது போல பைத்தியக்கார கூட்ட கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே இதை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த ரூல் சேஞ்சு ஒரு வழியை அமைச்சு கொடுத்துடலாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இந்த விதி தளர்வு இருக்குல்ல, இதுவும் நிரந்தரம் கிடையாது. யூடியூப் பிளாட்ஃபார்மில் வருஷ கணக்கில் ஆக்டிவாக இருக்கணும்னு நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஏன்னா அடிக்கடி இப்போ சேஞ்சஸை பண்ணுவாங்க. அது பெர்மனன்ட் சேஞ்சாக இருக்காதுங்க, அதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது. அது ஏதோ சமூக மாற்றம் சார்ந்து இவங்க அந்த மாற்றத்துக்கு உட்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் நல்லதாக யோசிச்சுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த போட்டி இருக்குல்ல, யூடியூப் மட்டும் இல்லை, இதே போல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது பாருங்க. அவங்க ஏதாவது விதிகளை மாற்றுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது பின்னாடி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும், கிரியேட்டர்ஸ் எண்ணிக்கை குறையும், வியூவர்ஷிப் குறையும் நினச்சாங்கன்னா அப்போ நிறைய ரூல்ஸையும் மாற்றுவாங்க. புரியுதா? இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ். இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.